இப்போ வந்து அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ப்ரொவைட் பண்ணக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா பே லேட்டர். இப்போ எனக்கு வந்து ₹1,00,000 30 டேஸுக்கு வந்து 0 இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க ₹1,00,000 வரைக்கும். சரிங்களா, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோக்கரேஜ் நான் அதிக நான் ட்ரேட் பண்ணுவேன், F&Oவில் நல்லா ட்ரேட் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னா இந்த ப்ரோக்கரேஜ் பிளானில் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து எம்டிஎஃப் ரிவார்ட்ஸு அண்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான். அவ்வளோதான். அண்டு வந்து ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன். இந்த ஹோம் பேஜில் ரிசர்ச் ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். இது வந்து ஏஞ்சலினுடைய அட்வைசரி கமிட்டி, அவங்க அட்வைசரி டீம் பண்ணக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராடே அண்டு ஷார்ட் டேர்ம் F&O இது எல்லாம் வந்துடும். ஸோ இது வந்து உங்களுடைய ரிஸ்க் பேராமீட்டர். சரிங்களா, ஸோ அவங்க கொடுத்துருவாங்க, நீங்கள் உங்களுடைய ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ வந்து ஏஞ்சல் ஒன் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பிளைண்டாக நீங்கள் எடுக்கக்கூடாது. தென் மார்க்கெட் மூவர்ஸ். எந்த ஸ்டாக்ஸ் வந்து அதிகம் டாப் கெய்னர், டாப் லூசர், இது பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸ் ஹை, 52 வீக்ஸ் லோ எல்லாமே இங்கே உங்களுக்கு ஷோ ஆயிடும். ஸோ இந்த மார்க்கெட் மூவர்ஸில் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு நியூஸஸ், ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் எந்த நியூஸ் வந்து மேஜராக வந்து இந்த ஸ்டாக்கை ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த மாதிரி அந்த பர்டிகுலரான ஸ்டாக்குக்கான நியூஸஸ் எல்லாமே இங்கே வந்துடும். நியூஸஸை தாராளமாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு பிரகாரம் நீங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் எடுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நியூஸஸ் ரொம்ப தரவாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய கிளாஸஸ்லேயும் நம்ம சொல்கிறோம். ஸோ நியூஸஸ் தரவாக இருக்காங்க. ஏஞ்சலுடைய ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நியூஸ் பார்க்குறதுக்கு. தென் வந்து ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் ஆர்டர், ஜிடிடி, இதெல்லாம் நம்ம வந்து தெரியாமல் ஒரு செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ஐபிஓ பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஐபிஓ அப்ளை பண்ணுறது, ஐபிஓ அப்ளை பண்ணுறது ஈஸி, ஆனால் எந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணணும் அதுதான் ரொம்ப கஷ்டமானது. ஸோ இப்போ 2024 பார்த்தீங்கன்னா எல்லா ஐபிஓவும் நல்ல லிஸ்டிங் கெயின் கொடுத்தது. ஸோ ஆனால் இப்போ வரக்கூடிய ஐபிஓ வந்து எல்லாமே வந்து நல்ல லிஸ்டிங் கெயின் கொடுக்க மாட்டேங்குது. ரிட்டர்ன்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து கரெக்டான லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ஸ்டாக்ஸை ப்ரிஃபர் பண்ணணும். அதுக்கு நம்ம உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா MMWO இந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபிஓ சஜஷன்ஸில் இருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ETFs பற்றி பார்ப்போம். தென் அடுத்த என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது ஏஞ்சல் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.